நாளைக்கு எனக்கு எக்ஸாம், நம்ம நல்லா உட்காந்து படிக்கணும். ஐசக், உன் கால் கிட்ட புக் இருக்குப்பா, அது சீக்கிரமா எடுத்து தொட்டு கும்பிடு, இல்லனா படிப்பு வராதான். போதுமா? தள்ளி வச்சிட்டேன். டேய் ஐசக், இதெல்லாம் பத்தாது. நான் என்ன சொன்னேன்? தொட்டு கும்பிடு தானே சொன்னேன். இப்போ நீ தொட்டு கும்பிடலனா நாளைக்கு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவே, அப்புறம் மிஸ் உன்னை வெளிய நிக்க வச்சிருவாங்க. சும்மா பாட்டி மாதிரி தோண்டானே பேசிட்டு இருக்காத. என் फ्रेंड्स எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்காங்க. நான் கேம் விளையாடணும். கம்பீர். ஐசக், என்ன கேம் விளையாடிட்டு இருக்க? நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இல்ல? அம்மா, எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இல்லம்மா. நாளைக்கு தான் எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாம் வச்சுக்கிட்டு அப்ப எப்பதான் எக்ஸாம்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ண போற? இன்னைக்கு நைட் படிச்சிரமா? அப்ப நீ நைட் தூங்க மாட்டியா தம்பி? நான் உன்ன மாதிரி இல்ல அம்மா. நான் நைட் ஃபுல்லா படிப்பேன்மா. நீ எவ்வளவு அழகா நைட் ஃபுல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா போன் வச்சுட்டு போய் படிப்போ. சரிம்மா, போய் படிக்கிறேன். தம்பி, என்னப்பா படிச்சிட்டு இருக்கியா? அக்கா போய் தூங்குறேன். அதே ஆயிட்ட சொல்றேன், போய் தூங்க. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. தூங்கிட்டாளா? எனக்கு தான் தூக்கம் வருது. என்ன பண்றது? சரி, நம்ம நாளைக்கு 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு எழுந்து படிக்கலாம். இப்ப தூங்கலாம். அட, அதுக்குள்ள 5 மணி ஆயிடுச்சா? சரி, ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம். ஐசக், எழுந்துரு. என்ன நீ ஸ்கூலுக்கு போறியா? மணி 8 ஆகுது. என்னது, மணி 8 ஆயிடுச்சா? நான் இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையே. ஐயோ, நான் ஸ்கூலுக்கு கிளம்பலையே. என்ன பண்றது? அரிய பண்ணி எப்படியாவது இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுறலாம். டேய், அங்க என்னடா பேசிட்டு இருக்க? டைம் ஆச்சு, கிளம்பு. அம்மா, எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இல்லம்மா. நாளைக்கு தான் எக்ஸாம். ஆமா ஐசக், உனக்கு இன்னைக்கு தானே எக்ஸாம். யார் அது காலிங் பெல் அடிக்கிறது? போய் பாக்கலாம். அம்மா, ஐசக் ஃப்ரெண்ட் பிரபு வந்திருக்கான். ஐயோ, என் ஃப்ரெண்ட் பிரபுவா? அவன் ஏன் இங்க வந்தான்? பிரபு, ஸ்கூலுக்கு போறியா? எக்ஸாம் நாளைக்கு தானே? இல்ல ஆண்டி, இன்னைக்கு தான் எக்ஸாம். டேய், அப்ப நீ என்கிட்ட போய் சொன்னியா இன்னைக்கு லீவுன்னு? அது வந்து ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா. அம்மா, ஐசக் ஸ்கூலுக்கு ரெடியே ஆகல, அதனால தான் லீவ் போடுறதுக்கு பிளான் பண்றான். அவன் எங்கம்மா படிச்சான்? நேத்து ஃபுல்லா கேம் தான் விளையாடிட்டு இருந்தான். ஏய் மோனிகா, என்ன பத்தி எதுவும் பேசாத. ஒழுங்கா கிளம்பு. டேய், இப்போ எதுக்கு அவன் முறைக்கிற? நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு கிளம்பு. இரு வரேன். வா வா, உன ஸ்கூலுக்கு போற வழியில காலை கழுவுறேன். காலையா? ஐயோமா. மோனிகா, வரியா? அப்பா வண்டியில ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். சரி, வானே போலாம். அண்ணா, என்னண்ணா அப்பாவோட வண்டி எப்படி நசுங்கி போயிருக்கு? யாருன்னு இந்த வேலையை பண்ணுது? மோனிகா, அங்க பாருமா, இந்த மோசமான மான்ஸ்டர் தான் அப்பா வண்டியை நசுக்கி இருக்கணும். இந்த மோசமான மான்ஸ்டர் தான் அப்பா வண்டியை நசுக்கிச்சா? இதை என்ன பண்ண பாருண்ணே. அண்ணே, இதை கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்ண்ணே. ஆமா மோனிகா. மோனிகா, நீ என்ன பண்ற? வீட்டுக்கு போய் அப்பாவுடைய துப்பாக்கி எடுத்துட்டு வாமா. சரிண்ணே. அண்ணே, இந்தாண்ணே துப்பாக்கி. மோனிகா, சீக்கிரம் வந்து பைக்ல ஏறு. அந்த மோசமான மான்ஸ்டர் தப்பிச்சிட போகுது. மோனிகா, அந்த மோசமான மான்ஸ்டர் அது போது பாரு. சீக்கிரம் அந்த துப்பாக்கியில சுடு. யார் என்ன துப்பாக்கியில சுட்டது? யார் அது? மோனிகா, இன்னும் அந்த மான்ஸ்டர் சுடுமா. இந்த துப்பாக்கியால என்ன ஒன்னும் செய்ய முடியாது. அண்ணா, இந்த துப்பாக்கியால தான் அந்த மான்ஸ்டரை ஒண்ணும் பண்ண முடியலண்ணா. மோனிகா, நீ அந்த மான்ஸ்டர் காலை பார்த்து சுடுமா. சரிண்ணா. என்னோட காலு, என்னோட காலு. மோனிகா, அந்த மான்ஸ்டரோட இன்னொரு காலையும் சுடுமா. சரிண்ணா.
உங்க ரெண்டு பேரும் இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாரு. மாஸ்டர் நம்மள தூக்கி அடிச்சிட்டோமா? அண்ணா நம்மள உடனே காப்பாத்தணும்னா அது சூப்பர் பாயால தான் முடியும்னா நீ உடனே அவரை கூப்பிடு. சரி மோனிகா. சூப்பர் பாய், சூப்பர் பாய். உடனே இங்க வா. சூப்பர் பாய், சீக்கிரம் இந்த மோசமான மான்ஸ்டர்ட்ட இருந்து எங்களை காப்பாத்து. அதோட கதையை முடிச்சிரு. மோனிகா, சீக்கிரம் அந்த துப்பாக்கி என்கிட்ட போடு. இந்தானே. ஏய் மான்ஸ்டர், இன்னியோட உன் கதை முடிஞ்சது. இந்தா வாங்கிக்கோ. இந்த மான்ஸ்டர் கதை முடிஞ்சது.